நம்ம சாந்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம சாந்தி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாஷ் பண்ணி வச்ச மட்டனை குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கின்னு மஞ்சள்தூள் சிட்டிக்கை போட்டுட்டு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டுட்டு உப்பு தேவையான அளவு போட்டுட்டு கிளறி விட்டுட்டு குக்கரை மூடி கேஸ் அடுப்பில் வச்சு விசில் செட் பண்ணுங்க. 3 விசில் வந்த உடனே கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு வானல் அடுப்பில் போட்டு பற்ற வச்சு கேஸ் அடுப்பு மேலே தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கிட்டு பட்டை, இலை, கிராம்பு, அன்னாச்சி பூ எல்லாத்தையும் போட்டு வெங்காயம் போட்டு வதக்கி நல்லா பொன்னுவரெல்லாம் வதங்கணும். இஞ்சி பூண்டு தட்டி போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடணும். தக்காளியை போட்டு நல்லா சிவந்து வந்த உடனே கருவேப்பிலை கொத்தமல்லியை போட்டு கிளறணும். வதங்கின வெங்காயம் தக்காளி எடுத்து வெந்த கறியில் கொட்டி நல்லா கிளறி விடணும். சரிவா? ஒரு வானலில் 1 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி மிளகு 2 ஸ்பூன் போட்டு நல்லா பொன்னுவரெல்லாம் வறந்த பிறகு நுணுக்கி எடுத்து கறி கிரேவியில் கொட்டி கிளறி விடணும். கிரேவி நல்லா கொதித்து வந்த உடனே கேஸ் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம கறி கிரேவி ரெடி. நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.